அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எடுத்தவங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:36 முதல் பகுதி மாத்திரம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தார். தாவீது தன் காலத்திலே அவன் வாழும் பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்தான். இப்போ இந்த நாளில் நம்மளுடைய காலத்தில் நாம் வாழுகின்ற இந்த நாட்களில் கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய சித்தத்தின்படி எப்படி ஊழியம் செய்வது அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் என்று சொல்லி நான் ஏவப்பட்டேன் ஆண்டவராலே. அதுக்கு தலைப்பு How to discover God's mission for life. How to discover God's mission for life. எவ்விதமாக ஆண்டவருடைய வழிநடத்துதலை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்வது அல்லது ஆராய்ந்து தெரிந்து கொள்வது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் not to decide God's mission for life. We have to discover God's mission for our life. அநேக நேரங்களில் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவருடைய பிள்ளைங்களோட சேர்ந்து இது பண்ணும்போது ஆண்டவருக்காக எதையாவது நம்ம செய்யணும் அப்படின்ற ஆசை நம் ஒவ்வொருவருக்குள்ளுமே இருக்கும் கண்டிப்பாக. அதில் உடனே நான் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அந்த சகோதரன் போல் பாடல் வழி நடத்தணும், இந்த சகோதரன் போல் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், நம்மளுக்குள்ள நிறைய ஆசைகள். யாரை பார்க்கிறோமோ அவர்களை போல நாம் ஊழியத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி யோசிப்போம். ஒருவேளை அது தவறு அல்ல. ஆனால் வேதத்தின்படி என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன நோக்கம் சித்தம் வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான காரியம். ஏன்னா இட் இஸ் இம்பார்ட்டண்ட் அசைன்மெண்ட் ஃபார் அ பிலீவர் டு டூ காட்ஸ் வில். அவருடைய சித்தத்தை செய்வது மிக முக்கியமாக இருக்கிறது. மறுபடியும் நான் இதை வலியுறுத்த விரும்புகிறேன். ஏன்னா ஆரம்பம் முதல் தளம் இட் இஸ் not for us to decide God's mission for us, but it is how to discover God's mission for our life. That is very important note. ஆண்டவருடைய வழிநடத்துதல்களை நம்ம தெரிந்து கொள்றதுக்கு அநேக நேரத்தில் we think you may fulfill some purpose for God and go forward, try, plan and think. அதெல்லாம் நம்ம ஈடுபடுகிறோம். ஆனால் அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து ஆண்டவர் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து அதற்கு அர்ப்பணித்து செயல்படும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் வழிநடத்தல் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. எனவே இந்த நாளிலே இந்த 2023ஆம் வருடம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளிலே, ஈவன் அந்த வருடத்தினுடைய கடைசி நாளாக இந்த நாளிலே ஆண்டவருடைய திட்டத்தை நான் உண்மையிலேயே செய்கிறேனா அல்லது ஆண்டவருடைய திட்டத்தை நான் எவ்விதமாக செய்வது என்றதை ஜெப சிந்தையோடு நாம் தரித்திருந்து ஆண்டவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நல்ல தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகளுக்கு திருவுளம் பற்றின தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களை வழிநடத்தி வருகிற உடைய கிருபைக்காக அன்புக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் இந்த ஸ்தலத்திலே ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக அனுபவித்தவர்களாக ஏகோபித்து உம்மை ஆராதிக்க
உம்மை உயர்த்த கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காக, வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலேயே என்ன திட்டத்தை, சித்தத்தை வைத்திருக்கிறீர் என்பதை கர்த்தாவே நாங்கள் சற்று நேரம் தியானிக்கும் பொழுது உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்திலே உம்முடைய வார்த்தை மூலமாக தேவன் என்னோடும் எங்களோடும் உறவாட பேச இந்த நேரத்தை தேவன் நித்தியத்திற்கென்று ஆண்டு கொண்டரல. அலைமோதுகிற சிந்தனைகள் எல்லாவற்றையும் தேவன் ஒருமுகப்படுத்தி சத்துருவின் காணக்கூடாத சகலவிதமான அந்தகார கிரியைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்தினவர்களாக ஜெயத்தை உரிமை பாராட்டி ஆண்டவரை பேசுகிற அணியனுடைய வார்த்தையும் கேட்கிற எங்கள் எல்லாருடைய இருதயத்தில் தியானமும் உமது சமூகத்தில் விருப்பமாயிருக்க இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே. சரி, முதலாவது நான் ஐ வாண்ட் டு பிகின் லுக்கிங் அட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் வாஸ் த மிஷன் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது முதலாவது அவருடைய வாழ்க்கையிலே என்ன மிஷன், அழைப்பு இருந்தது அப்படின்றத பார்க்கலான்னு சொல்லி யோசித்தேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். 2 மிஷன் தான் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில். ஒன்று, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். ஒன்று தேட, இன்னொன்று ரட்சிக்க. ஸோ ஒன்லி 2 பர்பஸ். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி அல்லது மிஷன் தேடவும் ரட்சிக்கவுமா இருக்கு. இன்னும் அவருடைய தரிசனம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னாக்க, பொதுவாக ஒரு நிறுவனம், மிஷன் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிறுவனத்தினுடைய அழைப்பு என்ன, தரிசனம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மேபி சிலர் பார்த்துருப்பீங்க. இப்போ ஈவன் கார்ப்பரேட் கம்பெனிஸில் கூட போனாக்க, ஹாஸ்பிட்டல்லாம் சரி, எங்கேயுமே அவர் விஷன், அவர் மிஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது காட்ஸ் மிஷன் லூக் 19:10. அதே போல் விசன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய தரிசனம், விசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் 10:10. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 விஷயங்கள் தான். ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படம் வந்தேன். அங்கே மிஷன் செய்யக்கூடிய பணி தேடவும் ரட்சிக்கவும் அங்கே வந்திருக்கிறார் என்று பார்த்தோம். அவருடைய லைஃப் விஷன் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படும். அதாவது லைஃப் இன் ஆல் இட்ஸ் ஃபுல்னஸ். வேர்ல்ட் விஷனில் கூட பார்த்தீங்கன்னா இந்த சில்ட்ரனுடைய, குழந்தைகளுடைய வாழ்க்கையில் பரிபூரணம் உண்டாக வேண்டும் அப்படின்றத வேர்ல்ட் விஷன் ஒரு தரிசனமாக வைத்து அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ சீக் அண்ட் சேவ் த லாஸ்ட், இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய விஷன். சரி, இது இயேசு கிறிஸ்துனுடைய மிஷன். வாட் வாஸ் காட்ஸ் மிஷன் ஃபார் ஹிம் டு சென்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் டு த வேர்ல்ட்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தேவன் இந்த உலகத்திலே அனுப்புவதற்கு அவருடைய மிஷன் என்ன, அவருடைய ஒட்டுமொத்த இந்த பிளான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்கள். இங்கே காலங்கள் நிறைவேறும் போது பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட வேண்டும்.
இங்கே லைஃப் இட் ஆல் இட்ஸ் ஃபுல்னஸ் அப்படின்னு ஏற்கனவே வந்து வாஸ்தவம் விஷன். இங்கே தேவனுடைய அவருடைய பாரம் விருப்பம் என்ன அப்படின்னாக்க, பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய சித்தமானது எப்படி இருக்குனாக்க, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியம். ஸோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரிக்கு இருக்கக்கூடிய தாளந்துகள் எனக்கு இருக்காது, எனக்கு இருக்கக்கூடிய திறமைகள் தாளந்துகள் இன்னொருவருக்கு இருக்காது. ஆனால் இவை எல்லாவற்றையும் தேவன் சபையாக இணைத்து, ஒருவேளை ஒரு பசல் நம்ம குழந்தைகள் விளையாடுவாங்கள்ல, அந்த சேர்த்து வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டில் ஒரு பீஸ் இட் மே லுக் டிஃப்ரெண்ட், யுனிக்காக இருக்கும். ஆனால் அதெல்லாம் கரெக்டாக பேஸ்ட் பண்ணி வச்சாதான், சேர்த்து இணைத்து வைத்தாதான் அந்த பசில் வந்து முழுவதுமாக முழுமையடையும். அதே போல் இங்கே அநேக நேரத்தில் வந்து வெரி சேட்லி வாட் எவாஞ்சலிக்கல் கிறிஸ்டின்ஸ் ஹாவ் டூ தட், தே ரிடியூஸ் த காஸ்பல் மெசேஜ் டு எ மேட்டர் ஆஃப் பர்சனல் கன்சர்ன்ஸ். அதாவது ரட்சிக்கப்பட்டால் போதும், ஒட்டுமொத்த காரியமே ஒருவன் வந்து ரட்சிக்கப்படுறது உண்மையிலேயே அதை நான் வந்து மாற்று கருத்தோடு சொல்லலை. நீங்கள் என்ன புரிந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் என்றால், ரட்சிக்கப்படுவது மாத்திரம் தேவனுடைய அந்த முழு அம்பர்லால இல்லை. வானத்திலும் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள எல்லாமே கூட சேர்த்து கிறிஸ்துவோட இணைக்கப்பட வேண்டும். லைஃப் இன் ஆல் இட்ஸ் ஃபுல்னஸ் அப்படின்னா தெர் இஸ் நோ கம்பார்ட்மெண்ட்ஸ். அதாவது இந்த ஃபீல்டு அந்த ஃபீல்டு அப்படின்னு சொல்லி எதையும் நம்ம பிரித்து பார்க்க முடியாது. அதே போல் அடுத்து எல்லாவற்றையும் குறித்ததான வெளிப்பாட்டை, ரெவலேஷன்ஸை வந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க விரும்புகிறார். நம்ம வந்து ஏதோ பரலோகத்துக்கு போகணும், நரகத்திலிருந்து தப்பிக்கணும், அதுக்கு மாத்திரம் தேவன் நம்மை ரட்சித்து அப்படியே இங்கே எடுத்து அங்கே போட்டு வந்து பேக் பண்ணுறது ஆண்டவருடைய நோக்கம் அல்ல. இதே இடத்துல நான் அவர்களை வந்து உலகத்திலே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஜெபம் பண்ணுறார். நம்மளை வந்து இருக்கிற இடத்துல எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்றத முழுவதுமாக தேவனுடைய அந்த ஒட்டுமொத்த திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா காஸ்பல் அப்படின்றது வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக அவரை அனுபவித்து வாழ்வது மாத்திரமல்ல, இட்ஸ் மோர் வைடர். நற்செய்தி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தது நமக்கு வாழ்வளிப்பதற்காக, ஜீவனை கொடுப்பதற்காக. அதே போல அந்த வாழ்வு வழிந்தோடும் வாழ்வாக நம்மிடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை விசுவாசிக்கனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகளோடும். வாட்டவர் யூ டூ, மேபி ஒரு டீச்சராக இருக்கலாம், ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கலாம், ஒரு மெக்கானிக்காக இருக்கலாம். வாட் எவர் த ஒர்க் யூ டூ, இட்ஸ் ஆல் இன் காட்ஸ் மிஷன். அந்தந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை தாக்கக்கூடியதாக, பவுல் சொல்லும் பொழுது நாங்கள் கிறிஸ்துவுக்காக நற்கந்தங்களாக இருக்கிறோம். ஃப்ராக்ரன்ஸ். ஒருவேளை பாடி ஸ்ப்ரே நான் வந்து அடிச்சுட்டு போகிறோம் அப்படின்னாக்க நம்ம சுற்றிலும் அந்த ஸ்மெல் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஆண்டவர் நம்ம வந்து ஆஸ் எ ரெப்ரசன்டேட்டிவாக ஒவ்வொரு பகுதியிலையும், ஒருவேளை முழு நேர பணிக்கென்று ஒரு சிலருக்கு அழைப்பு இருக்கலாம், அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை இங்கிருந்து செய்கிறார்கள். அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறது
அவர்களுக்கு மாத்திரம் என்று சொல்லி நாம் எடுத்துவிட முடியாது. நான் எந்த பணியை எந்த இடத்துல இருந்து செய்தாலும் நாம் இயேசு கிறிஸ்துவுடைய அச்சை அடையாளங்களை தரித்தவர்களாக கிறிஸ்துவை அவருடைய வாசனையை வெளி காண்பிக்கக்கூடிய விதத்திலே நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய முழு திட்டம். எதை செய்தாலும் அதை கர்த்தருக்காக மனப்பூர்வமாக செய்யுங்கள். ஒருவேளை இந்த நாளிலே நம்முடைய எண்ணங்களிலே நான் இவ்விதமாக வாழ வேண்டும், இவ்விதமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம we decide something. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், காட்ஸ் மிஷன் இஸ் டு டிஸ்கவர். அதை நாம் ஆராய்ந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நாமாக உந்தப்பட்டு தீர்மானிக்கிறது கிடையாது. இது முதலாவது குறிப்பாக நாம் மனதிலே எடுத்துக்கொள்வோம். அதே போல் ஆண்டவர் அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்த விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிற சில வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் இங்கே பார்த்தீங்கன்னாக்க there are 4 stages. 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். எல்லோருக்கும் ஆண்டவர் நானே வாசல் அப்படின்னு வழியை தெரிவிக்கிற தேவனாக இருக்கிறார். மேபி அதை குறித்து நம்ம இப்போ சிந்திக்கலாம். அடுத்து 9ஆம் வசனத்தில் பாருங்கள், அடுத்த ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ஒரு குரூப்புக்கு வழியை தெரிவிக்கிறார், அடுத்த குரூப்புக்கு வழியை போதிக்கிறார். அடுத்து 3வது குரூப் பாருங்க, 12ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். இது ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி, நெக்ஸ்ட் லெவல். தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அப்படின்னு. அடுத்த லெவல் 14ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் அவர் தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார். நீங்க எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க? ஜஸ்ட் எக்ஸாமின் யுவர் செல்ஃப். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்திலே இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார். ஸோ ஆண்டவருக்கு நான் பயப்பட்டு தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து முன்னேறி நடக்க ஆண்டவர் தன்னுடைய தயவுள்ள சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஸோ God's will or God's mission is not for a particular people. இவங்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் என்னுடைய வழியை தெரிவிப்பேன், இவர்களுக்கு இல்லை என்பது கிடையாது. நாம் ஏற்கனவே வாசித்தோம், எபேசியன்ஸில் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த வார்த்தை நீங்கள் மெடிடேட் பண்ணி அமைதியாக யோசித்து பார்த்தீங்கன்னா, நான் ஆண்டவருடைய திட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு அவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு he is willing. என்னை குறித்து அவருடைய திட்டம் என்னவாக இருக்கிறது என்பதை தன்னுடைய தயவுள்ள சித்தம். சில நேரம் ஒருத்தங்களை பற்றி சொல்லும்போது அவங்க ரொம்ப என்னதான் மாற்று கருத்து மாதிரி இருந்தால் கூட அவங்க அவங்களுக்கு நன்மையை செய்கிறதுக்கு விரும்புவாங்க அப்படின்னு. இதை மேபி எப்படி ஆர்டிகுலேட் பண்ணுறது எனக்கு தெரியல. தம்முடைய தயவுள்ள சித்தம், ரொம்ப டேய் நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆண்டவர் அவ்வளோ விருப்பமாக இருக்கிறார் நம்மளை வழி நடத்துவதற்கு. அநேக நேரம் நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறது போல 32ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் என்று நினைக்கிறேன்,
வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத. வாசிங்க சங்கீதம் 32:9. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய சேராத புத்தியினால் குதிரையைப் போலவும் உருவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். நான் எப்படி இருக்கிறேன்? வாயினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய. பைபிள் வாசியா, ஜோம் பண்ணியா, இதை செய்தியா, அதை செய்தியா? ஆண்டவர் நம்மளை அப்படி ஒரு மாதிரி, ஒருவேளை பெற்றோர்கள் குழந்தைகளை அந்த ஒழுங்குக்குள்ளாக வழி நடத்துவதற்காக ஆரம்ப நாட்களிலே இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் லைஃப் லாங்காக தொடர்ந்து இதே மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, குழந்தைகளை வழிநடத்த முடியாது. அதே போல் ஆண்டவரும் கூட நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரெவலேஷன், வெளிப்பாடு, ஒரு ஸ்டேஜ். ஆனால் தொடர்ந்து நான் ஆண்டவருக்கு பயந்து தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய என்னை அர்ப்பணித்து முற்படும் பொழுது தாம் தெரிந்து கொள்ளும்படி இந்த 2023 உங்களுடைய வாழ்வு எவ்விதமாக இருந்தது? ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் வழியை போதித்து நீங்கள் அதை பின்பற்றி செல்கிறீர்களா? அல்லது 10ஓட 11 அத்தோட நான் 1 அப்படின்ற ஏதோ கிறிஸ்தவராக இருக்கிறோம், சபைக்கு போகிறோம், வருகிறோம், ஊழியத்தில் இன்வால்வ் ஆகிறோம். இதெல்லாம் நம்ம மேபி நம்ம திருப்தி அடைந்து கொள்ளலாம். நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், நல்ல பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்லாம். உன்னுடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக விதமாக இருக்கிறது. ஹார்ட் அலைன்மெண்ட். சம்டைம்ஸ் நம்ம கார் ஓட்டுறோம் அல்லது சைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்னா வீல் அலைன்மெண்ட் சரியில்லைன்னா வண்டி எப்படி போகும்? டக்கு டக்குன்னு அப்படியே ஆடிக்கிட்டே போகும். வீல் அலைன்மெண்ட் சரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் நல்ல பனி இருக்கிற இடம் அல்லது ரொம்ப மழை தண்ணி வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கிற இடத்துல 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி ஓட்ட முடியுமா? கஷ்டம். நல்ல ரோட்டில் நம்ம டயரு கிரிப்பாக பிடிச்சு, பூமிக்கும் அந்த டயருக்கும் ஒரு கிரிப் இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்பீட் போக முடியும். நல்லா ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே போகும்போது வண்டி அப்படியே ஆக்சிலேட்டர்லேருந்து காலை நம்ம எடுப்போம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரோலை விட்டு எங்கேயோ போயிட்டுருக்கு. ஜஸ்ட் செக் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வித் தி லார்ட். எப்படி வலிக்கிட்டு போயிட்டு இருக்கா, ஸ்பீடாக போயிட்டு இருக்கா? இட் இஸ் நாட் மேட்டர் ஹவு ஸ்பீட் யூ ஆர், ஹவு ஸ்டேபிள் யூ ஆர். நீங்கள் ஆண்டவரோடு நடக்கிற நடத்தையில் உங்களுடைய எவ்வளவு ஊழியங்களை செய்தோம், என்ன காரியங்கள்லாம் பண்ணோன்றது முக்கியம் இல்லை. கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மீது உண்மையாக. You have that faithfulness in small matters. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். Am I faithful? ஆண்டவருக்கு நான் எதை செய்வதற்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், ஒருவேளை பல நேரங்களிலே தேவன் என்னை வழிநடத்துவது எனக்கு மாத்திரமே ஆண்டவர் அதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டே இருப்பார். என்னுடைய பெற்றோர்களால் புரிந்து கொள்ள முடியாது, என்னுடைய சபையில் இருக்கக்கூடிய ஊழியர்களால் சில நேரம் புரிந்து கொள்ள முடியாது. God is a God of personal God. அவர் தனித்துவமான மனிதனை தனிப்பட்ட விதத்திலே உறவு கொண்டு வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த உறவிலே நான் நிலைத்திருக்கும் பொழுது என்னுடைய வாழ்வு தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. We must be agile with God's mission under His overarching umbrella. நீரினை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். நீங்கள் போகக்கூடிய பாதை ஒருவேளை ஆண்டவர் அப்படியே என்ன சொல்கிறது, நம்ம உலகத்தோடையே ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் ஓநாய்களுக்குள்ளே
அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு நம்ம ஆடா இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களை நாம் மாற்றுவதற்காக ஆண்டவர் நம்மை பிரதிநிதிகளாக அனுப்புகிறார். அவருடைய அந்த ஒட்டுமொத்த திட்டத்திற்கு நான் என்னுடைய வாழ்வை சமர்ப்பிக்க என்னுடைய மனதிலே நான் முதலாவது முயற்சி வைத்திருக்கிறேனா? we are in the mission sent by the Lord to the world. அதுதான் நம்ம யோவான் 17:18 வாசித்தோம். we are assigned to do a task. 2 கொரிந்தியர் 5:18 வாசிங்க. அநேக நேரம் நம்ம 2 கொரிந்தியர் 5:17 மனப்பாடமாக சொல்லுவோம். 2 கொரிந்தியர் 5:18. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். எஸ், இங்கே பார்த்தா முதலாவது காட்ஸ் பர்பஸ் வந்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி. முதலாவது இந்த காட்ஸ் மிஷனை நம்ம சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நாம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். உங்களுடைய உறவிலே தேவனிடத்திலே சென்று இந்த 2023 நான் எவ்விதமாகலாம் இருந்தேன், ஆண்டவர் எனக்குன்ற என்ன பணி வைத்திருந்தார், அல்லது அதை தெரிந்து கொள்வதற்கு நான் ஏதாவது முயற்சி எடுத்தனா, இல்லது என்னுடைய விருப்பப்படி நானே டிசைட் பண்ணிட்டு நான் அந்த வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறேன் என்று சொல்லி நான் அபிதமாக இருந்தேனா என்பதை நாம் முதலாவது அறிந்து நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு தந்தார். The reconciliation, peace with God. When the relationship will start, when you have peace with God. தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது ஒரு அனுபவம். அதை தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே நம்முடைய உறவிலே அந்த grip எப்படி இருக்கு, இதை தயவுசெய்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ப்ளீஸ் ரெக்கன்சைல் வித் காட். உங்களுடைய ஆத்மீகமான மனதை விட்டு நான் கடைசியாக என்று என் தேவனோடு பேசினேன். நீ அடி மனசுல கை வச்சு யோசித்து பாருங்க. நான் ஆத்மா என்னுடைய பரம்பத்தில் பேசினது எப்பொழுது? வேதம் வாசிக்க வேண்டும் ஆக்டிவிட்டி ஓரியன்டட் கிறிஸ்டினா நான் இருக்கிறேனா, இல்லது என்னுடைய தனிப்பட்ட உறவிலே தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறேனா? ஒருவேளை என்ன பணிகள் நாம் செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ அதை அல்லாதபடி நல்லதே நான் செய்தால் கூட அது ஆண்டவருக்கு முழுவதுமான திருப்தியை கொண்டு வராது, அல்லது அவருடைய திட்டத்தை நான் செய்வதற்காக ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியாது. முதலாவது ஸ்டெப், we have to reconcile with God. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இங்கே பெரிய ஒரு ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. உலகத்தில் எந்த மனிதனுக்கும் கிடைத்திராத பெரிய ஆசீர்வாதம். நான் வாலிபனாக இருந்த பொழுது ஒரு ஹோட்டலில் கேஷியராக இருந்தேன். அப்போ அங்கே பெட்டிக்கடை ஒன்று இருக்கும், அங்கே நிறைய புத்தகங்கள் இருக்கும். அப்பப்போ எடுத்து ஏதாவது சும்மா வாசிக்கிறக்கா எடுத்து பார்க்கும்போது கல்கண்டு என்ற புத்தகத்தில் நடிகர் ரஜினிகாந்த் ஒரு சிறிய பேட்டி துணிக்கை போட்டிருந்தாங்க. நான் கண்டக்டராக இருந்தேன். அப்போ
ரொம்ப சொற்பமான சம்பாத்தியம் செய்தேன். 2000 ரூபா சம்பளம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினச்சேன். எனக்கு கண்டக்டர் பண்ணி கிடச்சிது. அப்புறம் நான் நடிக்க போனேன். இப்பொழுது பல லட்சங்களை நான் சம்பாதித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்குள்ள ஒன்று மட்டும் குறைவாக இருக்கிறது அப்படின்னு அதில் போட்டுக்க டைட்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, எங்கே நிம்மதி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அந்த நாள்லேருந்து நான் அவருக்காக ஜெபிக்கிறேன். இன்னைக்கு பணம் கொடுக்காத சந்தோஷம், சினிமா கொடுக்காத சந்தோஷம், உலக சிற்றின்பங்கள் கொடுக்காத சந்தோஷம், சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். அடுத்த ரகசியம் பாருங்கள். உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. Not only for this world, we are created as a being for heavenly realm. பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரகசியங்களையும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் நீங்கள் மேலானவைகள், உலகத்தில் உள்ளவைகள் அல்ல. இவையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் அப்சர்வ் யூ. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு படிக்கலாம். உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதெல்லாம் அநித்தியமானவைகள். நான் அதான் போல சொல்கிறேன். நான் இளைஞனாக குழந்தையாக இருந்தபோது குழந்தை போல யோசித்தேன், இளைஞனாக இருந்தபோது இளைஞனை போல யோசித்தேன். இப்போது நான் கிறிஸ்துவுக்குள்ள முதிர்ச்சி அடைந்த ஒரு புருஷனாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளவு நாள் நாம் பால் உண்கிறவர்களாகவே இருக்கிறோம். மற்றவர்கள் நம்மை வழிநடத்த வேண்டும், மற்றவர்கள் நம்மளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரோடு உள்ள உறவிலே நீங்கள் வளர வளர எவ்விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதிலே ஆண்டவரோடு மேலே ஏறி செல்ல முடியும். அதை உங்களால் அனுபவிக்க முடியும். வெளியே பயங்களும் உள்ளே போராட்டங்களும் இருந்தாலும் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. Are you really get that blessing in your life? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஹல்லேலூயா என்ன ஆகிடும்? கொஞ்சம் இறங்கிடும். ஆண்டவர் இந்த உலகத்திற்காக நம்மை ரட்சிக்கவே இல்லை. நான் அப்படிதான் யோசித்தேன். என்னுடைய வாலிப பிராயத்தில் இருக்கும்போது சில நல்ல குடும்பத்திலேருந்து வரக்கூடிய பசங்க பிள்ளைங்கள்லாம் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, மேட்சாக வாட்ச் போடுவாங்க. நம்மளுக்குலாம் இதெல்லாம் இல்லையே, நான் ஏன் இப்போ அப்படி அடுக்கிறேன்னா அப்படின்னு இதை குறித்து நான் வெட்கப்படுகிறேன். இதே பெத்தேல் பைபிள் வாசிக்கும் போது அந்த மாதிரி நினைச்சிட்டு வாசிக்கும் போது ஆண்டவர் என்னை ஓகே அறைந்தார். இவைகளெல்லாம் அந்நியானிகள் நாடி தேடுகிறார்கள். இதுக்காக நான் நினைச்சேன். நான் அந்த மைண்ட் ஷிஃப்ட் எனக்கு ஆனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு விஷயத்தை குறித்து கூட நான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நான் யோசித்தது கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் வித் அ கிரேட்ஃபுல் ஹார்ட் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும். சகோதரருக்கு தெரியும் எங்களுடைய வீடு எப்படி இருந்தது, நாங்கள் எப்படி இருந்தோம், இன்னைக்கு ஆண்டவர் எங்களை எப்படி வைத்திருக்கிறார். மேபி 2-3 ட்ரெஸ் இருக்கும். சர்ச்சுக்கு ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு வருவோம். எங்கள் பாட்டி பின்னால் மண்ணெல்லாம் சரிக்க விளையாண்டு ஓட்டெல்லாம் விழுந்துருக்கும். அதை பாக்கெட்டில் இருக்கிற துணியை எடுத்து வேறு டிஃப்ரெண்ட் கலரில் தைச்சி வச்சுருப்பாங்க. இப்படி சொல்லிட்டு பணம் போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி எத்தனை ட்ரெஸ் இருக்குன்னு தெரியாது எனக்கு. இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார், முன்னமே அறிந்திருக்கிறார். நீ கவலைப்பட தேவையில்லை. இன்மைக்காக மாத்திரம் கர்த்தர் பேரிலே நம்பிக்கை கொண்டு அவரை பின்பற்றுவீர்கள் என்றால் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது.
என்ன ஸ்டேட்டஸ்க்காக நீங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள்? நான் மறுபடியும் என்னுடைய பாயிண்ட்டுக்கு வரேன். ஸோ God's purpose, there is incomplete when you have a discomfort or different alignment in your mindset. உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சீராக இருக்க வேண்டும். உன்னுடைய நடத்தை தேவனுக்கு முன்பாக சீராக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு துறையும் எவ்ரி ஃபீல்ட் இஸ் காட்ஸ் ஃபீல்ட். நம்ம மிஷன் அப்படின்ன உடனேயுமே என்ன நினைக்கிறோம் மைண்டில்? வாட் இஸ் மிஷன்? மிஷன் ஒன்று உங்கள் மைண்டில் என்ன வருது? பேசுங்க, சொல்லுங்க. மிஷன் அப்படின்ற வார்த்தையை கேட்டோன்னா வாட் இஸ் மிஷன்? டெஃபினிஷன் ஃபார் மிஷன். இப்போ ரீசெண்டாக மிஷன் பற்றி ஒரு புக்கு வந்து போட்டிருக்காங்க. நேற்று சகோதரன் எனக்கு லிங்க் அனுப்புனாங்க. வாசிங்க அந்த புத்தகத்தெல்லாம். 450 பக்கத்துக்கு மேலே ஒரு புத்தகம் தமிழில் மொழியாக்கம் செய்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். வாட் இஸ் மிஷன்? டெஃபினிஷன் மட்டும். எஸ், ஓகே. வாட் இஸ் மினிஸ்ட்ரி? இன்னும் சிம்பிளாக அந்த ஆங்கிளில் வாட் இஸ் மினிஸ்ட்ரி? அருட்பணி. ஓகே, அடுத்து மிஷன் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னவாக இருக்கணும் அப்படின்னா டியூட்ரானமி 6:5, உபாகமம் 6:5 வாசிங்க. This is the mission. அல்டிமேட்டா நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? நம்மளுடைய தேவனிடத்தில் முழுன்னு வாசிக்கிறோம். அந்த முழு அநேக நேரத்தில் இல்லைங்கிறது தான் பிரச்சனையே. மத்தேயு 22:37 அதே இதை தான் அங்கேயும் வாசிக்கிறோம். மத்தேயு 22:37. ஓகே, இந்த முழு மனது என்னிடத்தில் இருக்கும் பொழுது ஐ எம் இன் த மிஷன். ஆண்டவருடைய திட்டத்தில் நான் இருக்கிறேன். ஆண்டவரோட அலைன்மெண்ட்டாக நான் இருக்கிறேன். இன்னும் இந்த அன்பு பூரணப்படும் பொழுது அல்லது அன்பினால் நான் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நான் தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை செய்கிறவனாக இருப்பேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் சில நேரங்களில் நான் ஜெபம் பண்ணும்போது உம்முடைய மனதின் பாரம் என்னுடைய மனதின் பாரமாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் மற்றவர்களை பார்ப்பது போல எனக்கு பார்க்கும் கண்களை தாரும். நீர் மற்றவர்களோடு விதமாக பேசுகிறோம், அவ்விதமாக பேசும் கிருபையை தாரும். இட்ஸ் வெரி சிம்பிள். ஒன்லி திங் யுவர் ஹார்ட் should be aligned with God. வேற எதுவும் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி நாம் இருக்கிறோம் அப்படின்னா எல்லா தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதர்களும் they are all packed with potentials. இந்த முழு அப்படின்றத இன்னும் புரிந்து கொள்வதற்கு சங்கீதம் 139 அதிகாரம் 13-17 வசனங்கள். சங்கீதம் 139 13-17.
அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிவிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடத்திலே சித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உனக்கு மறைவாய் இருக்கவில்லை. எஸ், இங்கே பார்க்கும்போது psalmist says God has packed us with great potentials. ஆண்டவர் வந்து என்ன சொல்றது, டைட் பேக்டாக வந்து எல்லாம் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய விஷயங்களை நீங்கள் இதை யோசித்து உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களையும் யூ கேன் அப்சர்வ், அண்டர்ஸ்டாண்ட். மிக்சியில் போட்டு ஆன் பண்ணால் கிரன்னு அரைச்சி பவுடர் ஆகுது. எடுத்து வாயில் போடுறோம். உள்ளே ஏதாவது மிஷின் இருக்கா? ஒவ்வொன்றையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று நீ அறிவாயோ அப்படின்னு இருக்கு. யாரும் இன்னும் அதை கண்டுபிடிக்கல. பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் உண்டாக்குன தேவன் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் அப்படின்றதுல ஆம்பிளிஃபைட் வேர்ஷனில் இந்த சங்கீதம் டியூட்ரானமி 6:5 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயிலே உள்ளதை, அங்கே ஆல் யுவர் பொட்டன்ஷியல்ஸ் அப்படின்னு இருக்கும். உன் முழு பலத்தோடு அப்படின்னும் போது உடனே நம்ம வந்து ஏதாவது தூக்குறது எடுக்கிறது அதுதான் மைண்டில் வருது. வித் ஆல் அவர் பொட்டன்ஷியல்ஸ் நமக்குள்ளாக ஆண்டவர் வந்து பேக் பண்ணி வச்சிருக்கிறார் நிறைய திறமைகளை. உங்களை ஊழியத்திற்கென்று எங்கேயாவது தேவன் அனுப்புவார் என்றால் எந்த சூழ்நிலையிலும், ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன்னா, God is equipping you already. He equipped us with all his potentials. நம்மளை வந்து எல்லா திறமைகளோடு ஆண்டவர் வந்து படைத்திருக்கிறார். நம்ம only thing by obeying his voice we have to go by faith. அவ்வளோதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். God will not send us to a mission without any skills and talents or the tools even. உண்மையிலே நான் தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னை அர்ப்பணிப்பேன் என்றால் எனக்கு தேவையான எல்லா திறமைகளையும் ஏதுக்களையும் தேவன் வளர்க்கிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றான், என்னை நீ யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறீர், என் கைகளை போருக்கு ஆயத்தமாக்குகிறீர் அப்படின்னு. He equipped. அது நிமித்தம் அடுத்து சங்கீதத்தில் வந்து பார்க்குறோம், நான் உம்முடைய வேதத்தை கை கொள்ளுகிறபடியினால், கீழ்ப்படுகிறபடியினால், அதன்படி செய்கிறபடியினால் நான் பெரியவர்களை விட ஞானவானா இருக்கிறேன், எனக்கு போதித்தவர்களை விட ஞானவானா இருக்கிறேன். Where you want to go and learn. உலகத்திலே பிரசித்தி பெற்ற இவர்கள் கீழே நான் இருந்தேன், அவங்க கீழே இருந்தேன். பவுல் கமாலியலுக்கு கீழே இருந்தார். யாருக்கு கீழே யார் இருந்தாலும் ஆண்டவருக்கு கீழே நான் இல்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை. God will equip you day by day. When you obey his word, he will reveal his purpose and will in your life. அடுத்து முக்கியமான ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்லி நேரம் கடந்து சென்றதுனால நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அநேக நேரத்தில் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் the cultural context, entry point. ஆண்டவருடைய மிஷனில் என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்படின்னா the cultural context. ஆண்டவர் எங்கே என்னை வைத்திருக்கிறாரோ அங்கே நான் கனி கொடுக்க வேண்டும். அந்த இதை விட்டுட்டு அநேக நேரத்தில் சிலர் மனதில் வந்து ஒருவேளை இந்த நாளிலே இந்த செய்தியை உங்களுக்கு நான் யாருக்கு சொல்கிறேன் என்று சொல்லி தெரியவில்லை, தேவன் பாரப்படுத்துவது நான் சொல்கிறேன். நான் படித்துவிட்டு அமெரிக்காவுக்கு போக வேண்டும், நான் இதை சாதிக்க வேண்டும், இதை படிக்க வேண்டும், நான் இந்த கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகணும், அங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். I believe it is not God's purpose. Because அங்கே நீ போய் படிக்கணும், அங்கே வேலை செய்யணும்னா ஆண்டவர் உன்னை அங்கே பிறக்க வைத்திருப்பார். இருக்கும் இடத்திலே கனி கொடுப்பதை விட நாம் வந்து இன்னொரு இடத்துல போய் இங்கே நட்டதை பிடுங்கி போய் அங்கே என்ன பண்ண முடியாது, கனி கொடுக்க முடியாது. கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட், நீங்கள் இருக்கிற இடம்தான் ஊழிய ஸ்தலம். அடுத்து நான் ஆண்டவரோட அலைன்மெண்ட் பற்றி பேசினேன். அடுத்து ப்ராக்டிக்கலாக இருக்கிற இடத்துல ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு 4-5 சண்டே கிளாஸ் பிள்ளைங்களை கொடுத்துருக்கிறாரு. தட் இஸ் யுவர் மிஷன் ஃபீல்ட். ஒரு
கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாக ஆண்டவர் உன்னை வழி நடத்துகிறார். தட் இஸ் யுவர் மிஷன் ஃபீல்ட் ஃபார் தட் பீரியட். ஆண்டவர் நன்றாய் பழக்குகிற தேவனாக இருக்கிறார். புலம்பரில் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரத்தில். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள், ஆண்டவர் நம்மை பயிற்சிவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயெல்லாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலான்னு யோசிக்கிறேன். 29 அவனுடைய தேவன் அவனை நன்றாய் உணர்த்துகிறான்னு சொல்லி வரும். 28ஆம் அதிகாரம் 24 நான் வாசித்து கடந்து உழுகிறவன் 23 வாசிக்கிறேன். செவி கொடுத்து என் சத்தத்துக்கு கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் படம் படிக்கிறது உண்டோ? அவன் நிலத்தை மேலாக நிரவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வாற்கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ? அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். உளுந்து தூளத்தாலே போரடிக்கப்படுகிறதும் இல்லை, சீரத்தின் மேல் வண்டல்களின் உருளை சுற்றவிடப்படுகிறதும் இல்லை. உளுந்து கோலினாலும் சீரகம் விழாற்றினாலும் அடிக்கப்படும், அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். இந்த கான்டெக்ஸ்ட்டை மேபி நீங்கள் வீட்டில் போய் ஜெபத்தோடு ஆண்டவரை என்னோடு பேசும் என்று சொல்லி என்னுடைய வாலிபனாக்களே, ஆண்டவரை என்னோடு பேசுவார்கள். என்னை நன்றாய் போதித்தவர் என் தேவன், என்னை உணர்த்தினவர் என்னுடைய தேவன். ஒன்லி திங் நான் தேவனுக்கு முன்பாக சொல்ல முடியும். தாவீது சொன்னது போல, தேவனுக்கு முன்பாக என்னுடைய கரங்கள் சுத்தமாக இருந்தன, என்னுடைய வார்த்தை சுத்தமாக இருந்தன, என்னுடைய மனசாட்சியை நான் தேவனுக்கு முன்பாக காத்துக்கொண்டேன். If you want to use by God by everyday obedience, you can accomplish God's purpose in your life. ஆண்டவருக்கு ஒருத்தனை உயர்த்துறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம அதையே பெருசாகவே யோசித்துக்கிட்டே இருக்கிறோம். பட் உயர்ந்தவன் வனாந்தரத்திலையும் போய் இருக்கிற ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். அங்கேயும் அவன் தேவனுடைய ஜனங்களோட இருப்பதை தெரிந்து கொண்டான். மோசையை குறித்து வாசிக்கிறோம். ஆட்டு மந்தையில் இருந்தவனை தூக்கி அரசனையில ஏற்றி ஆண்டவரால் எதையும் செய்ய முடியும். Don't go after the blessings. இருக்கிற இடத்திலே ஆண்டவருக்கு உண்மையாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரும். Only thing we have to align with God's purpose. நம்முடைய மனதோடு அவரிடத்திலே உண்மையாய் சேவிக்கிறோம் என்றால் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வோம். இன்னும் ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். Mission is what God has intended even before you born. Mission is what God has intended even before you born. God is longing to align His purpose into our life mission. நம்முடைய வாழ்வோடு ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்த விரும்புகிறவர். இது அருமையாக புரிந்து கொள்ளணும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26-27 கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட் பற்றி சொன்னேன். இங்கே வாசிக்கிறோம். வாசிங்க. அப்போஸ்தலர் 17:26-27. சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியேறச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் குறித்திருக்கிறார். It is not me to decide where I want to be. நான் என்னுடைய வாலிப பிராயத்தில் இருக்கும் பொழுது சபையிலேயே தங்கியிருந்தேன், சர்ச்சில் எல்லா வேலையும் செய்தேன். அப்படி இருக்கும்போது ஊழியத்துக்காகவே இருக்க வேண்டும், வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி முழு நேரம் தான் ஊழியம்னு என்னுடைய மைண்ட் செட். அப்போ ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் என்னிடத்தில் 3 நாள் உபவாசித்து ஜெபித்தேன். முழு நேர பணிக்கென்று ஒவ்வொரு விஷயமும், உதாரணத்துக்கு
நான் ஏன் படித்தேன் அப்படின்னா பைபிளை நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் படித்தேன். கம்ப்யூட்டர் டிப்ளமோ போனேன், டைப்ரைட்டிங் முடித்தேன். அது ஏன் அப்படின்னாக்கா இப்போ வந்து சர்ச்சில் ஒரு ஓட்டர் டைப்ரைட்டர் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் கம்ப்யூட்டர் வரும், அதை ஆப்ரேட் பண்ணணும், மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்காக நான் டிப்ளமோ படித்தேன். லோயர் கிரேட் முடிச்சிட்டப்பா, இதில் டைப்ரைட்டிங்லேயே ஹையர் கிரேட் ஹையர் கிரேட் போனால் அப்புறம் வந்து டிஓ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க, இதும்பாங்க அதுவாங்க, ஊழியத்தை விட்டு நம்ம போயிடுவோம். என்னுடைய பார்வை மிகவும் குறுக்கினதாக அவ்விதமாக யோசித்தேன். ஆனால் என்னுடைய மனது ஆண்டவர்களுடன் இருந்தது. எதை செய்தாலும் அதை ஆண்டவருக்கு என்று செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை தேவனுள்ளே வைத்திருந்தார். சர்ச்சில் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வெளி பிரசங்க ஊழியத்துக்கெலாம் போகிறோம், ஓப்பனருக்கு ஒரு வேன் வாங்கணும். உடனே டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக டிரைவிங் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி நான் என்னெல்லாம் படித்து என்னை எக்யூப் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன் எல்லாமே சபை ஊழியங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் விதமாக இருந்தேன். அப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, ஆண்டவரே ஐ எம் ரெடி, எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். ஆண்டவரே எப்பொழுது என்னை ஊழியத்துக்கு அழைப்பீர். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் அல்லது ஆண்டவருடைய வார்த்தை மார்க் 5ஆம் அதிகாரத்தில் லேகியோன் பிசாசு பிடித்தனுடைய சம்பவத்தில் அவன் புத்தி தெளிந்த பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடையே இருக்கணும், ஊழியம் செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவான். 18 வாசிக்கிறேன். மார்க் 5ஆம் அதிகாரம், மார்க் 5:18. அந்தப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடுக்காமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். தெக்கப்போலி என்னும் நாட்டில் அவன் என்ன பண்ணானா? பிரசித்தம் பண்ண தொடங்கினான். ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, முழு நேர ஊழியத்திற்கு என் கூட வரணும், என் கூட இருக்கணுன்றது இல்லைடா, கோ அண்ட் சாட்சியாக நீ இருக்கிற இடத்துல என்ன பண்ண, போய் வாழு. கர்த்தர் அவனுக்கு இடம் கொடுக்காமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை நீ சாட்சியாகி. அவன் வீட்டிலையும் சாட்சியாக இருந்தான். தெக்கப்போலி அப்படின்னா 10 cities, 10 பட்டணங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். 10 பட்டணங்களில் எங்கெல்லாம் ஆண்டவர் அனுப்புனாரோ அங்கெல்லாம் அவர் ஆண்டவருக்கு சாட்சியை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார்ன்றதை அவன் செய்தாங்க. திஸ் இஸ் அவர் காலிங். லாஸ்ட் டைம் நான் வரும்போது ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய டாட்டர் டெபோரா பிறந்ததுக்கப்புறம் அந்த கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட் ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஆண்டவர் வந்து நம்மை வழி நடத்துவார். இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம யோசிக்க தேவையில்லை. சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது சண்டே கிளாஸில் இருந்தோம், அப்புறம் யூத்தில் இருந்தோம், அப்புறம் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க, அப்புறம் கிளை சபைகளில் போய் பேசுகிறதுக்கு அனுப்புனாங்க. யூத் கிளாஸ் எடுக்கிறதுக்கு மதுரையில் 70 யூத் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்தார் குடும்பமாக. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஆண்டவர் எங்கே நம்மை வைக்கிறாரோ அந்த இடத்துல நாம் சாட்சியை காத்து கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்ய இதோ வருகிறேன் என்று நாம் நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் அங்கே தான் நாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் அதையே பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் தூக்கி காதை திருகி வந்து, நான் உனக்கு கட்டளை இடுவரையா பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாருன்னு அடுத்த பட்டணத்துக்கு கொண்டு போனார். வேர்ல்டு விஷனில் ஜாயின் பண்ணி, வேர்ல்டு விஷனில் வந்து வேலை கிடைக்கிறதே பெருசு. என்னை வந்து அப்ளை பண்ண கூப்பிட்டு வந்து சொல்லும்போது அந்த மேனேஜர்ஸு லீடர்ஸ் வந்து வர்றாங்க இந்த பக்கம்னாக்கா நான் இந்த பக்கம் ஓடிடுவேன். ஆனால் ஆண்டவர் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அவருடைய வார்த்தையின் மூலமாக என்னை வழி நடத்தின உடனே கீழ்ப்படிந்தேன். வேர்ல்டு விஷனுக்கு அப்ளை பண்ணேன். வேர்ல்டு விஷனில் வேலை கிடைச்சது. பல இடங்களில் ஆண்டவர் கொண்டு போகிற இடங்கள்லாம் அவருடைய கிருபையினாலே அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு. அதுவும் என்னுடைய டாக்டர் பிறந்ததுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் ரிலேட்டடாக அந்த
குடும்பங்கள், தேவையுள்ள மக்கள் மத்தியிலே எங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு அழைப்பே கடந்த முறை சொன்னேன் நினைக்கிறேன், 2 கொரிந்தியர் அவர் ஃபேமிலி மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும். திஸ் இஸ் அவர் ஃபேமிலி மிஷன். ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார்ன்றதை இந்த 2024 நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அதை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. God will show. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவர். பிலிப்பியர் 2:13 வாசிக்கிறோம். முதலாவது உங்கள் மனசில் விருப்பத்தை உண்டாக்குவார். இன்னும் நான் நிறைய காரியம் இருக்கு, டைம் இல்லை, இத்துடன் நான் முடிக்கிறேன். இந்த வசனத்தை வாசித்து நம்ம வந்து முடிப்போம். ஏனெனில் 2 கொரிந்தியர் 1:3-5 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும். ஆண்டவரே ஏன் இந்த குழந்தையை கொடுத்தீங்க, என்ன ஏதுன்னு முட்டி மோதி ஆண்டவர்கிட்ட கேளுக்க நிறைய காரியங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மை வழி நடத்துறதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் போல எதுவுமே கிடையாது. சகல விதமான ஆறுதலின் தேவன் எங்களை ஆறுதல் படுத்தினார். எதுக்கு? so that you might comfort others. நாங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வர சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களை ஆறுதல் படுத்தார். தேவனுடைய ஆறுதலை அனுபவித்து கொண்டே இருப்பதற்கு தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உபத்திரவங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இல்லை, தேவனால் கிடைக்கக்கூடிய ஆறுதலை அனுபவித்து தேவையுள்ள மக்கள் மத்தியிலே அவர்களை ஆறுதல் படுத்துவதற்கு இந்த தேவன் எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், நோக்கம் வைத்திருக்கிறார் என்று இருக்கிற இடத்திலே நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, திறக்கப்பட்ட இருதயத்தோடு பவுலை வழிநடத்தின தேவன் சவுலாக இருந்தவனை பவுலாக மாற்றியவர். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டு தேவனுடைய முழு திட்டத்தையும் நாங்கள் அறிந்து தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி பணி செய்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த கல்ச்சுரல் கான்டெக்ஸ்டில் தேவன் எங்களை எந்த இடத்திலே வைத்திருக்கிறீரோ உம்மோடு உறவு கொள்வதிலும் உம்முடைய சித்தத்தை எங்களுடைய மனபாரங்களாக அறிந்து செயல்படுத்துவதற்கும் கர்த்தர் எங்களை இந்த 2024 பயன்படுத்த ஆண்டவரே இம்மட்டும் கர்த்தர் எங்களோடு கிருபையாய் இருந்து இம்மட்டுமாக இந்த 2023 நாங்கள் நிறைவு செய்ய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நோக்கத்தை திட்டத்தை வைத்திருக்கிறீர் என்பதை அறிந்து மற்றவர்களை ஆறுதல் படுத்தும் ஊழியங்களிலே ஆண்டவரே மற்றவர்களை என்கரேஜ் பண்ணுற ஊழியங்களிலே தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருந்து கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களாக இருப்பதற்கு கர்த்தரை எங்களை பயன்படுத்தி கொள்ள ஆண்டவரே அருமையான விசுவாச குடும்பத்தாரை இந்த வேளையிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய இருதயங்கள் மகிழ்வதாக. When they read the scripture, open their eyes, Master. அவருடைய மனக்கண்களை திறந்தருளும், பிரகாசமான மனக்கண்களை தார். கிறிஸ்துவின் சாயலிலே வளருவதற்கு அவர்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து இந்த சுற்று வட்டார பகுதியிலே தெக்கப்போலி 10 பட்டணங்களுக்கு இவர்களை தேவன் எடுத்து பயன்படுத்தத்தக்கதாக செல்லுகிற இடங்கள் எல்லாம், பணி செய்கிற இடங்கள், பள்ளிக்கூடத்திலே, காலேஜில் ஆண்டவரே அவர்கள் செல்லுகிற இடங்கள்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த தேவன் சபையாரை ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆறுதலும் நம் அனைவரோடும் இருக்கிறது.